స్నేహమో ప్రేమమో ఈడిలా హృదయమో వేరిలా మాయమో కేంద్రియే సుఖమో యావమే మారదే భూమి దాడిదవో చక్కరే చక్కరే చక్కరే. அது என்ன ஒரே அமைதி. ஒன்றும் இல்லை அங்கிள், சடனாக நீங்கள் அப்படி கேட்டோன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ யோசிச்சு கூட சொல்லுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் என்னோட பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி அங்கிள் என்னம்மா சொல்லு. ஆன்ட்டி அங்கிள், இதை சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் இதை மறைக்கணும்னு தோணலை. நான் நிதுஷாவை லவ் பண்ணுறேன், நிதுஷா என்ன லவ் பண்ணுறா. ஒரு 7 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கிட்டது இல்லை. அதுவும் அவன் நேற்றுக்கு தான் என்கிட்ட சொன்னான். நீங்கள் என் மேலே டவுட்டாக இருந்தால் நீங்கள் நிதுஷாவே கேட்டுக்கலாம். அவன் நேற்றுக்கு தான் என்கிட்ட சொன்னான். அது ஒரு ப்ராப்ளம் நேற்று காலேஜில், அதனால தான் என்கிட்ட சொன்னான். இந்த 7 வருஷமாக நான் அம்மாட்ட நிறைய நிதுஷாவை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் மேபி அம்மா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து நான் ஓகேனா நீங்கள் நிதுஷாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் நிதுஷாவை நல்லா பார்த்துக்குவேன். என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறதுக்கு இன்னும் என்ன இருக்குது. என் பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு அவளுக்கு பிடிச்ச ஆதியவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ என்ன சொல்கிற? நேற்றுக்கு தான் நாங்கள் அவள்கிட்ட சொன்னோம், எனக்கு கல்யாணக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நேற்று அவள் வந்துட்டு அதை சொன்னனால தான் அப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனால் நேற்று அவள் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவள் தான் காலையில் வரையும் வெளியே வரவே இல்லை. எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவள் நேற்று வந்துட்டு நாங்கள் ஒரு முடிவெடுத்தா எங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நிறைய நிறைய அவள் சகச்சிப்பாள், அவளுக்கு பிடிக்கலனாலுமே. நாங்கள் எனக்கு எங்கள் எல்லாருக்கும் ஓகே தான், உனக்கும் ஓகே. நாங்கள் இதை போய் நாங்கள் நீத்திட்டு போய் சொல்ல போகிறதில்ல. நீ அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் சோனிக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். சோனிக்கும் ஓகே ஆகிடுச்சுன்னா 2 பேருமே ஒன்றா பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரணும். அப்போ நீத்துக்கு தெரிஞ்சால் போதும். அது வரைக்கும் நீ நீத்திட்டு சொல்லக்கூடாது. ஓகே ஆண்டி, அதுதான் உங்கள் விஷயம், நான் அதை சொல்லலை. ஆண்டி அங்கிள், ஆனால் சாரி, இது தப்பாக என்ன தெரியல, நான் சாரி கேட்கணும்னு தோணுது. நீ எதுக்கு கண்ணு சாரி கேட்குற? எல்லாமே எப்படி சொல்கிறது, உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு இது இருந்திருக்கு. இல்லைனா நாங்கள் உன்னை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் வேறு யாராவது மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். ஆனால் திடீர்னு ஒன்று தோணி நிதிஷாவுக்கு அவளோட மனசுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போ எப்படின்னு அப்பாவுக்கு நகை போடுறது அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுறது? அத்தை எப்போ வருவாங்க கண்ணு? அத்தைகிட்ட பேசுறது நகையெல்லாம் எதுவும் வேண்டாம் அங்கிள், நீங்கள் நிதுஷாவை மட்டும் அனுப்பி வைங்க. அது உன்னோட பெருந்தன்மை கண்ணு, நகை வேண்டாம். எதுவும் அது ஜெனியோட வளர்ப்பு. நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு அப்பா அம்மாவா பொண்ணுக்கு இவ்வளோ செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை நாங்கள் செய்யணும்ல. அது உங்களோட விஷ், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அங்கிள் ஆண்டிலாம் வேணாம், மாமா அத்தைன்னு உரிமையாக கூப்பிடுங்க மருமகனே. நாங்கள் சோனிக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் போகிறோம். அடுத்து அங்கே ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஆண்டி அங்கிள், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா இது கேட்கலாமா? சொல்லுங்க மருமகனே, என்ன? ஏன் இவ்வளோ அவசரம்? சோனியும் இன்னும் படித்து முடிக்கலான்னு நினைக்கிறேன். இவளுக்கும் இன்னும் 6 மாதம் இருக்குது. ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, 2 பேருமே பொண்ணு. அதனால் நிறைய பேர் அங்கங்கே போக போக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்கள் பார்க்கலானே ஆரம்பித்தோம். சரி, அடுத்த மாதம் அவளுக்கு நீத்துக்கு பிறந்த நாள், அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. நாங்களும் எல்லோரும் பேசி முடிவு பண்ணிட்டோம். ஓகே மாமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி மாப்பிள்ள, அப்போ நாங்கள் வரோம். சரி அத்தை. இது கனவா நிஜம்தானா? நேற்று தான் ப்ரப்போஸ் பண்ணான், இன்றைக்கி வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லி வராங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இன்னும் யாரையும் காணுமேன்னு. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க, மற்றதெல்லாம் உட்காந்து பேசுவோம். வாங்க, நீங்கள் 2 பேரும் ஏன் நிற்கிறீங்க? நீங்களும் வந்து உட்காருங்க வாங்க. இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும். அது ஃபோட்டோவில் பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றதெல்லாம் பிறகு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பையன் வீட்டில் இருக்காருங்களா? சொல்லுங்கப்பா. நீ ஒரு பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னலடா, அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா. ஓ ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். உங்களுக்கு எங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கா? அவன் பொண்ணோட பேர் என்ன? பொண்ணோட பேர் தேனு, அதுதான் ஒரிஜினல் பேர் அவளோடது. நாங்கள் வீட்டில் சோனி சோனின்னு கூப்பிட்டு பழகிட்டோம். அப்பா, எனக்கு சோனியை பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபர்தராக எடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணுமோ பண்ணுங்கள். ஓகே, அது நான் பார்க்குறேன். அங்கிள் ஆண்டி, சாரி, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. நான் இங்கே தான் இருக்கணும், பட் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால் போகணும். நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்பா அம்மா அடுத்து என்னென்னு ப்ரொசீட் பண்ணுவாங்க.
அது பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம். அடுத்து பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை உங்களோட இது சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். பையனை பற்றி எல்லாம் தரவே சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் நான் சொல்லணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் இப்போ பக்கத்தில் ஒர்க் பண்ணுறான். அப்ராட் போகிறதுக்கான இது தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்ராட் கூடிய சீக்கிரம் போவான். எங்களுக்கு பெருசாக ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஒரு 100 பவுன் போட்டிருங்க. ஏன்னா பையன் லட்சமே சம்பளம் வாங்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு வந்துட்டா அவ இருக்கணும் இல்லைங்க. எங்கள் இதுக்கு நாங்கள் எங்கள் பையனுக்கு ஒரு 3 கோடியில் ஒரு வீடு வச்சுருக்கோம். அது அவன் பேரில் தான் இருக்குது. ஆனால் அது இப்போ அங்கே போவேன்னா நான் கல்யாணம் ஆன பிறகு தான் அங்கே போவேன்னு சொல்லிட்டான். அந்த வீடு அங்கே இருக்குது. அவனுக்கு கார் இருக்குது. புதுசாகவும் ஒரு காரை வாங்கி கொடுக்கணும்னா நான் வாங்கி கொடுத்துறோம். எங்களுக்கு நீங்கள் அவளுக்கு நகை போடுறது இல்லை 100 பவுனுக்கு குறையாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் எங்களுக்கு. என்ன டீ 100 பவுனுங்கிறாங்க? எப்படி சிரிச்சுட்டே சொல்கிறா பாருக்கா. என்ன அங்கே 2 பேரும் எதோ பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் என்னென்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். பொண்ணுக்கு எங்களுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. நீங்கள் அடுத்து என்ன சொல்கிறீங்களோ அது. பொண்ணு பார்க்க அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சொல்கிறோம். என் பெரிய பொண்ணுக்கும் பார்க்குறக்கு மாப்பிள்ளை வருவாங்க. 2 பேரும் ஒரே நாளில் வந்துட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். என்னம்மா ஒரே நாள் இல்லையா? இல்லை, எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தனித்தனியாக பார்க்குறது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் முதல்ல இது பண்ணுறீங்களோ இல்லை 2வது இது பண்ணுறீங்களோ அது உங்களோட இது. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நாங்கள் பார்க்கணும். நீங்கள் உங்கள் பெரிய பொண்ணுக்கு எங்கே மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க? வெளியூரா இல்லை இங்கேங்களா? பெரிய பொண்ணுக்குங்களா? உங்களுக்கு ஆதித்யா குரூப்ஸ் தெரியுமா? ஆதித்யா குரூப்ஸை யாருக்கு தெரியுது? எவ்வளோ பெரிய கம்பெனி. உங்கள் பொண்ணோட மாப்பிள்ளை அங்கே வேலை செய்கிறாருங்களா? வேலை செய்யலைங்க, அந்த கம்பெனியே அவங்களோட தான். என்ன ஆதித்யா குரூப்ஸே அவங்களோட தான்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? அந்த மாப்பிள்ளை பேர் என்ன? எங்கள் மாப்பிள்ளை பேர் ஆதித்யா. நீங்கள் ஜெனியோட சென்னையா சொல்கிறீங்க? ஜெனியோட பையன் தான் எங்கள் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை. அப்போ சரிங்க, நீங்கள் என்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்கிறீங்களோ அன்னைக்கு நாங்கள் வந்துடுறோம். அவங்களையும் வர சொல்லிடுங்க. அது எப்படிங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் எப்படி அவங்க வரும்போது வருவீங்க? நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம தனித்தனியாகவே வச்சுக்கலாம். இல்லைம்மா பரவாயில்ல, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, நம்ம தான் கொஞ்சம் இதாக போகணும். பரவாயில்ல, நீங்கள் நம்ம ஒன்றாவே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சரி சம்மந்தி, நாங்கள் போய் நாள் பார்த்து உங்களுக்கு கூப்பிட்றோம். அடி ஆதித்யா குரூப்போட ஆதித்யா குரூப்போட ஓனர் அடி அவங்க. ஆமாங்க, எனக்கும் ஒரே சொன்னோன்னே படபடன்னு ஆயிடுச்சு. ஜெனி இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேரக்டருக்கு இவங்கள்ட்ட சம்மந்தம் வச்சுக்கிற அளவு பண்ண மாட்டா. அவள் இல்லைங்கிறனால அந்த பையனோட முடிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோங்க நம்ம பையனை பார்த்து 100 பவுனுக்கு குறையாமல் போட்டால் போதும் எனக்கு. ஏண்டி நகைன்னு அலையிற? நம்ம பையனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அவன் நகையே வாங்கக்கூடாது, எதுவுமே வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொன்னான். நீ 100 பவுன் கேட்குறான் அவங்கள்ட்ட. இது அவனுக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கும். ஏண்டி இப்படி இருக்க? நீங்கள் சும்மா இருங்க. இப்படிலாம் சொன்னால் தான் 50 பவுனாவது போடுவாங்க. நம்ம பையன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருமகளும் இருக்க வேணாம். என்னமோ பண்ணு, ஆனால் நாம் என்கிட்ட கேட்டாலும் நான் உனையே தான் சொல்லுவேன்பா. அவன் வீடு வாங்கி, அவன் நிலம் வாங்கி, அவன் கட்டி, அவன் குடும்பத்துக்காக அவன் அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான். அதை என்னமோ நம்ம கட்டி கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணுற. அவ்வளோ பெரிய வீடை வச்சுட்டு நம்ம பையன் நம்ம கூட வந்து இருக்கானேன்னு சந்தோஷப்படு. நீ இது வேணுமோ நம்ம கட்டி கொடுத்து அவனுக்கு அதை நம்ம கொடுத்து எழுதி வைக்கிற மாதிரி பேசலாம் கூடாது. நீங்கள் பெசாடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.